வெரி குட் மார்னிங் கைஸ். ஒண்டர்ஃபுல் டே அஹெட், ஒண்டர்ஃபுல் வீக் அஹெட். ஸோ இன்னைக்கு ஜூன் 9th. இன்னைக்கு ஜூன் 9th இன்னைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃப்ரைடே வந்து நிஃப்டி 1% அப்பு, சென்செக்ஸ் ஆல்மோஸ்ட் 1% அப், நிஃப்டி நெக்ஸ்ட் 50, மிட் கேப், ஸ்மால் கேப், எவ்ரி திங் வாஸ் அப். ரீசன் வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி ஆர்பிஐயோட ரெப்போ ரேட் கட்டு. ஸோ லெட்ஸ் டைவ் இன் டு தி செக்டார் திங்ஸ். செக்டாராக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு ரியல் எஸ்டேட் ரியாலிட்டி ஸ்டாக்ஸ் வந்து 4.68% அப்பு. ரேட் கட்டோட இம்பேக்டை வந்து இம்மிடியேட்டாக கிராப் பண்ண போகிறது ரியல் எஸ்டேட் தான். பிகாஸ் இப்போது சீப்பர் லோன்ஸ், ஸோ கொஞ்சம் ஹவுசிங்லாம் விற்கும் அப்படிங்கிறது வந்து அதோட கான்செப்ட். நிறைய கம்பெனிஸ், ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் வந்து டெவலப்டு ப்ராஜெக்ட்ஸ் வந்து விற்காமல் ரொம்ப நாளாக தேங்கி இருக்குது. ஸோ அதெல்லாமே இப்போ விற்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது. அடுத்தது மெட்டல், நிஃப்டி ஆட்டோ என்ன தான் அப்பா இருந்தாலும் ஃப்ரைடே ஒரு கன்சர்ன் இருக்குது. பட் ஸ்டில் ஐ எம் புல்லிஷ் ஆன் ஆட்டோ செக்டார் டூ. ஒரு கன்சர்ன் என்னன்னா, சைனாவோட இந்த ரேர் எலிமெண்ட்ஸ் அல்லது பவர்ஃபுல் மேக்னெட்னு சொல்லப்படுற அந்த ரா மெட்டீரியல்ஸ் வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதை நிப்பாட்டிட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு கன்சர்னாக இருக்கும். ஆல்ரெடி வந்து ஜப்பானில் மேனுஃபேக்சரிங்லாம் அஃபெக்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு கன்சர்னாக இருக்கும். பட் இந்த ரேட் கட் வந்து கார் லோனுக்கும் வந்து அப்ளிகபிள். ஸோ அதுவுமே வந்து ஷுட் கோ அப். பட் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், எப்படின்னு பார்ப்போம். ஸோ அதர் தான் தட் வந்து நிஃப்டி பேங்க், எல்லா பேங்க்ஸும் அப்பு. கன்சியூமர் டூரபிள்ஸ், அஃப்கோர்ஸ் வந்து இப்போ பணம் சிஸ்டத்தில் நிறையா வரப்போகுது அடுத்த குவார்ட்டர். ஸோ ஸ்பெண்டிங் நிறையா இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ தட்ஸ் இட். செக்டாரில் முக்கியமாக பார்க்க வேண்டியது தான். ஸோ அடுத்தது வந்து நீஷ் டேட்டா. முதல்ல நம்ம பார்த்த மாதிரி ரியல் எஸ்டேட் ஆல்மோஸ்ட் 5% அப். அடுத்தது என்பிஎஃப்சி, நான் டெபாசிட் டேக்கிங். இவங்க வந்து ஹோம் லோன்ஸ், அன்செக்யூர்டு லோன்ஸ் இதெல்லாம் கொடுக்குற கம்பெனிஸ். அடுத்தது ஹோல்டிங் கம்பெனிஸ் லைக் பஜாஜ் ஹோல்டிங், அந்த மாதிரி மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, அவங்க எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு பாசிட்டிவான நியூஸ். அடுத்தது வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸ். இந்த வாரமும் வந்து நம்ம ஒரு பார்க்க வேண்டிய ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து நம்ம பார்க்கணும். அதர் தேன் தட் வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிஸ், ஹோம் ஃபைனான்ஸ் போன வாரமே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ கீப் அன் ஐ ஆன் தட். ஸோ இந்த வாரம் வந்து எந்த செக்டாரில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல் மார்க்கெட்ஸில் ப்ரோக்கிங் கம்பெனிஸ்னால் நம்ம ஸ்டாக் ப்ரோக்கிங் கம்பெனிஸ், மோதிலால் ஆஸ்வால், ஏஞ்சல் ஒன், நுவாமா வெல்த், ஐஏஎஃப்எல் செக்யூரிட்டிஸ், இப்படி எல்லா கம்பெனிஸும். இதை பற்றி பேசும்பொழுது எனக்கு இன்னொரு விஷயம் அந்த இடத்துல நம்ம பேசணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏன் இந்த கம்பெனிஸ் எல்லாம் இப்போ மட்டும் இல்லை, லாங் டேர்ம்லேயும் ஐ எம் வெரி புல்லிஷ் அபவுட் திஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டோட்டல் பாப்புலேஷனில் இந்த அப்பர் பேண்டே வச்சுக்கோங்க, 5% தான் வந்து ஆக்டிவாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 5% ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அது எல்லாமே. 8 to 9% வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கிறாங்க. ஒரு ஆளே 2 அக்கௌண்ட் 3 அக்கௌண்ட்லாம் வச்சுருக்கிறாங்க. ஸோ மொத்தமாக அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 9%. ஸோ இந்த டேட்டா சொல்கிறது 18 crore வந்து அக்கௌண்ட் இருக்குது, டிமேட் அக்கௌண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரீட்டைல் அண்ட் ஹெச்என்ஐ மட்டுமே 18% ஆஃப் மார்க்கெட் வந்து இப்போதைக்கு மார்க்கெட் கேப் வந்து அவங்க ஷேராக இருக்குது. ஸோ இதை வந்து குளோபல் இதோட கம்பேர் பண்ணோன்னா, யூஎஸில் வந்து 58 to 60%, 50%னே வச்சுக்கோங்க. 50%, கனடா 50, 55, ஸ்வீடன் 55, ஜப்பான் 35, சைனா 20, பிரேசில் 7. ஸோ நம்ம வந்து கீழே 5ல் இருக்கோம். ஸோ இந்த growth வந்து கண்டிப்பாக பெருசாக இருக்க போகுது. ஜஸ்ட் ஒரு சின்ன கம்பேரிசன் சொல்கிறேன். இந்த வேல்யூவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு நம்மளுடைய வேல்யூ வந்து ஒரு $4.5 trillion நம்ம மார்க்கெட் கேப். இது வந்து அடுத்த ஒரு 10 years வச்சுக்கோங்களேன். 10 yearsல வந்து இது டபுள் ஆச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து $10 trillion வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வரப்போகுது. இது கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஸோ லாங் ரன்னில் நீங்கள் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்லுவேன். அண்டு டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம வந்து இப்போ தான் வி ஆர் வார்மிங் அப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸ்டில் அ லாங் வே டு கோ. ஸோ நீங்கள் உங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட் ஜர்னி இன்னும் ஆரம்பிக்கல அப்படின்னா, என்னோட ஏஞ்சல் ஒன் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். கோ செக் இட். உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா என்னுடைய டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் என்னை பிங் பண்ணுங்கள், இல்லை எனக்கு மெயில் பண்ணுங்கள். ஐ வில் ஹெல்ப் யூ. உங்களுக்கு என்னோடய பர்சனல் சப்போர்ட் இருக்கும் த்ரூ அவுட் யுவர் இன்வெஸ்டிங் ஜேர்னி. ஸோ மூவிங் ஆன் டு
ஓஐ டேட்டா. ஓஐ டேட்டா பார்க்கும் பொழுது, இப்ப அடுத்தது வந்து இந்த கோல் போஸ்ட் வந்து நவுந்துருச்சு. 25,000ல இருந்த அந்த கோல் போஸ்ட் 25,500 போயிடுச்சு. அண்டு 25,000ல அ புட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஓஐ இன்கிரீஸ் இருக்கு. ஸோ இந்த 25,000 ஹெர்ட்ல தாண்டி அடுத்தது வந்து 25,200 தென் 25,500 இது போகுமா அப்படிங்கிறத நம்ம சார்ட்ல பார்ப்போம். நவ் லெட்ஸ் கோ டு சார்ட். ஃபர்ஸ்ட் டெய்லி சார்ட். வி வில் கோ டு வீக்லி ஃபர்ஸ்ட். இந்த டிராயிங்லாம் ஹைட் பண்ணிடுறேன். ஸோ வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில். 3 வீக்ஸ் வந்து இன்சைட் கேண்டில். இது இப்போ ஒரு புல்லிஷ் கேண்டில் வச்சிருக்கு. ஸோ இட்ஸ் அ குட் சைன். ஆக்சுவலி இட்ஸ் அ குட் சைன். டெய்லி சார்ட்டுக்கு போவோம். டெய்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வில் கம் பேக் டு அவர் டிராயிங்ஸ். நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி போனால் இங்கே போயிட்டு இந்த லெவல் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைனில் டெஸ்ட் எடுத்து மேலே போனால் இட் வில் கோ ஹியர் அப்படின்னு போட்டிருந்தோம். இதை இன்ட்ராடே சார்ட்டுக்கு, அதாவது 1 ஹவர் சார்ட்டுக்கு போகும். யூ வில் சி ஈவன் கிளியர். ஸோ நம்ம அன்னைக்கு சொல்லியிருந்தது இதுதான். இஃப் இட் பிரேக்ஸ், இதை போயிட்டு இந்த இடத்த பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் எடுத்து இங்கே போனால் தான் வந்து புல்லிஷ். அது வரைக்கும் புல்லிஷ் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அன்னைக்கு ரேட் கட் வந்தது இதிலேயே இருந்துச்சு. ஃப்ரைடே ரேட் கட் வந்ததும் திஸ் கேண்டில் 10 மணிக்கு நியூஸ் வந்ததும் மேலே ஏறினது அங்கேயே இருக்குது. நவ் இட் ஷுட் கிராஸ் திஸ் ஹை 25,260 அப்படிங்கிற இந்த ஹையை தாண்டி க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆனால் இட் ஹாஸ் குட் சான்ஸ் டு மூவ் ஈவன் ஹையர். மூவ் ஆகுமா அப்படிங்கிறத வி வில் சி. குளோபல் மார்க்கெட்டை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியும் அதே தான். நம்ம ப்ரீவியஸ் ஹை கிட்ட இருக்குது. ஸோ இந்த லெவலை தாண்டி பிரேக் பண்ணி போகணும். இதுக்கு மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இது எப்படி இன்றைக்கி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். பட் இது வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் பிரேக் அவுட். பேங்கிங்க்கு பாசிட்டிவான நியூஸ். ஸோ பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்ல வால்யூமோட மேலே போகுது. ஸோ இட் ஹாஸ் ஹை சான்ஸ் டு டெஸ்ட் திஸ் ஹை இன் கம்மிங் டேஸ். ஸோ நம்ம இப்போ அடுத்தது குளோபல் மார்க்கெட்டுக்கு போவோம். யூஎஸ் வந்து நியூட்ரல் டு நெகட்டிவ் எல்லாமே. ஹாங்காங் பாசிட்டிவ் 1% அப்பு. சைனா நியூட்ரல். ஜப்பான் 1% அப்பு. சிங்கப்பூர் நியூட்ரல் டு நெகட்டிவ். கிஃப்ட் நிஃப்டி 2173 இப்போது ப்ரைஸு. ஸோ வந்து இன்றைக்கி ஒரு கேப் அப் ஓப்பன் தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். எனக்கு வந்து ஐ எம் ஃபீலிங் பாசிட்டிவ் தான் இன்றைக்கி. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்றைக்கி மார்க்கெட் வந்து பை சைடா செல் சைடா அப்படின்னு. ஸோ லெட்ஸ் கோ இன் டு ஸ்டாக்ஸ் ஸ்பெசிஃபிக்ஸ். ஸ்டாக்ஸாக பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து மெட்டல் ஸ்டாக் ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து ஒரு நல்ல பேட்டர்ன், ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து வந்து திரும்ப ஒரு ரீடெஸ்ட் எடுத்தால் இங்கே மேலே இந்த ரீடெஸ்ட் எடுக்கும்போது நீங்கள் கன்சிடர் பண்ணால் மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒரு லாங் டவுன் ட்ரெண்ட்லேருந்து கன்சால்டேஷன், இப்போ பிரேக் அவுட். இந்த பேட்டர்ன் வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்ச பேட்டர்ன். அடிக்கடி நான் ட்ரேட் பண்ணுற பேட்டர்ன். இது எவ்வளோ தூரம் டவுன் ட்ரெண்ட் இருக்கோ அவ்வளோ தூரம் வந்து நல்ல பிரேக் அவுட் வந்து நல்லாயிருக்கும். இந்த ட்ரெண்டு ரிவர்சல் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த கோத்ரேஜ் வந்து வி கேன் கன்சிடர். சம்வேர் இது ரீடெஸ்ட்டுக்கு 50% ரீட்ரேஸ் ஆகும்போதோ அல்லது திரும்பவும் இதை வந்து டெஸ்ட் பண்ணுச்சுனாலோ சம்வேர் இங்கே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். வி கேன் லுக் ஃபார் இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் தென் திஸ் 3000 ரேஞ்ச் இன் கம்மிங் டேஸ். டிஸ்க்ளைமர், இது எதுவுமே பை செல் ரெக்கமெண்டேஷன் இல்லை. இது எல்லாமே நாலேஜ் பர்பஸ்க்காக ஷேர் பண்ணுறது தான். ஸோ கன்சிடர் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர் பிஃபோர் டேக்கிங் எனி ட்ரேட். அடுத்தது ஒரு ஆட்டோ ஸ்டாக் அசோக் லேலாண்ட் வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் அண்ட் தென் இப்போ ஒரு சப்போர்ட்டில் ரிவர்ஸ் ஆகி புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் பண்ணியிருக்கு. இதையுமே நீங்கள் வந்து இன்னைக்கு வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருந்தா தெரியும். ஃப்ரைடே வந்து எந்த ஸ்டாக்கெல்லாம் அப்பாச்சோ அதெல்லாம் நம்ம முன்னாடியே நம்ம டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் இன்னும் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலன்னா டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாவ் அ குட் டே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.